என்னன்னா இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸுக்காக. ஸோ இங்கே ஒரு சார் பேசியிருக்காங்க. நான் சொல்கிறேன் ஆர்சிபி ஜெயிக்கவே ஜெயிக்காது. இந்த வருஷம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் சிஎஸ்கே ஃபேன் அவங்க சிஎஸ்கே ஃபேனுன்றதை விட ஆர்சிபி மேலே வன்மத்தை கக்கிற ஒரு ஃபேனுன்னு சொல்லலாம். நம்ம ஆர்சிபி ஜெயிக்கவே ஜெயிக்காது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சார் இவங்க தான் மேனேஜ்மெண்ட்டு, ஆர்சிபியோட எல்லா மேனேஜ்மெண்ட்டும் இவங்க தான் பார்த்துக்குறாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் தோத்ததும் ஜெயிச்சதும் எல்லாமே சார் தான் பார்த்துட்ருக்காங்க. அதுதான் இவங்க சொன்னாதான் ஜெயிக்கும், இவங்க சொல்லலைன்னா தோத்துடும். ஜெயிச்சிச்சுன்னா நான் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன், மொட்டை அடிச்சுக்கிறேன் ப்ரோ. அந்த பையா ஆர்சிபி தோத்துச்சுனா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி ஜெயிக்குமோ தோக்குமோ அது செகண்டரி பையா. ஆனால் உன்னை மொட்டை கோலத்தில் பார்க்க தான் கொஞ்சம் கேவலமாக இருக்கும். இந்த பையா மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பல பேர் ஊரில் சுற்றிட்டு இருக்காங்க. ஆர்சிபின்னு ஒன்று கிடையாது. தயவு செஞ்சு இந்த ஆர்சிபி டீமை மைண்டில் ஏற்றிக்காதீங்க. அது ஒரு டீமே கிடையாது. சப்போர்ட் பண்ணி ஜிடிக்கு தான். ஏன்னு சொல்லுங்க, அப்போ தான் பெங்களூர் வந்து வரக்கூடாதுன்ட்டு. பெங்களூர் தோக்கணும். இங்கே பேர் 5 ஸ்டார் 5 கப்பு உமன்ஸ் கப் ஆகும். ஆர்சிபி உமன்ஸ் கப்பு 5 கப்பு ஆம்பளை நாங்கள் வச்சுக்கிறோம். அதெல்லாம் நான் என்ன சொல்கிறது, 5 கப்பு வச்சிருக்கீங்கடா ஃபேன்ஸு. இந்த வாட்டி வரலல்ல, தோல்வியை ஒத்துக்கோங்களேன். அவங்க போயிருக்காங்க, போகட்டுமே. ஆர்சிபின்னு மட்டும் சொல்லலை, அது எந்த டீமாக வேணா இருக்கட்டும். இந்த வாட்டி நீங்கள் இல்லையா, இல்லைதான் அவங்க போகிறாங்க, அவங்க திறமைனால அவங்க ஆடிக்கிட்டு போகிறாங்க. இப்படிலாம் காமெடி பண்ணிட்டு வன்மத்தை கக்கிறத விட வீட்டுக்கு போயிட்டு பானிபூரி சாப்பிட்டு தூங்கு பையா நீ.